ரொம்ப தூரத்துலேருந்து வந்து பிடிச்ச மீன், ரொம்ப தூரத்துலேருந்து வந்து பிடிச்ச மீன். பரவாயில்லையா? என்ன சைஸ்னு, சரியான சைஸ், செம்ம சைஸ். சும்மானே சம்பவம் இங்க பாரு, முரட்டை அவுரிய பிடிச்சாச்சு. பட் டிஸ்டன்ஸ் வந்து கம்மியா இருக்கு. ஒண்ணு பாத்து. You what? பாத்தீங்கன்னா ஒரு தரமான லொகேஷன் கைஸ், ஒரு சூப்பரான இடத்துக்கு மீன் பிடிக்க வந்திருக்கோம். இந்த இடம் பாத்தீங்கன்னா நம்ம கிஷோருக்கு சொந்தமான ஒரு ஸ்பாட்டு. நம்ம கிஷோர் தான் கூப்பிட்டு வந்திருக்காரு, ஜீவன் ஃபிஷிங் டேக்கிள்ஸோட ஓனர். அவர் தான் நம்மளை இழுத்துட்டு வந்திருக்காரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம என்ன மீன் பிடிக்க வந்திருக்கோம்னா அவுரி, பாறை அப்படின்னு நிறைய மீன் பிடிக்க வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒரு ஆளா இன்ட்ரோ பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் சார் உங்களை பத்தி சொல்லுங்க. என்ன சொல்றது, யாரு என்னன்னு சொல்றா, என்னன்னு சொல்றா, சிரிக்காதடா. கைஸ் ஒரு பேர் வந்து கிஷோர், 2 லவ் பண்ணிட்டு இருக்காரு. கைஸ் என் பேர் வந்து கிஷோர், ஜீவன் ஃபிஷிங் டேக்கிள். நான் ஒரு ஒரு டேக்கிள் ஷாப் வச்சிருக்கேன். ஓகே, என்ன ராடு யூஸ் பண்றீங்க இன்னைக்கு? நான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 4K கம்ப சொல்லிட்டா பிச்சு கொன்றுவா. என்ன ராடு மட்டும் சொல்லுங்க. கைஸ் எல்லோ ஸ்டோம்னு ஒரு ராடு எடுத்து வந்திருக்கேன். டெட்லி ஹெல்ல பாத்தீங்கன்னா ரீல் எடுத்து வந்திருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காம்போ. என்னோட வீடியோவில் போய் என்னோட சேனலில் போய் பாருங்க கைஸ். நான் வந்தனா உடைக்கலாம் பாரு கைஸ். இப்போ நான் யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா ஃபேசில் ராடு, ஃபேசிலோட சாவேஜ். அது மட்டும் இல்ல கேஸ்கிங்கோட ஷார்க்கி 3 ஸ்பெஷல் எடிஷன் சூப்பரா இருக்கும். இதான் நம்மளோட செட்டப். அடுத்த தாடி இன்னைக்கு அபுகாசியால எடுத்து வந்திருக்கேன். அபுகாசியோட சீ காஸ்ட். இந்த ராடு இப்போ வரதே இல்லை. அதே மாதிரி அபுகாசியோட ப்ரோ மேக்ஸ் ரீலு ப்ரோ. ரெயின்போ ராடு ப்ரோ. டிமான் ரீலு. உங்க பேரு ப்ரோ? ராகுல் ப்ரோ. இந்த ஒயின் சத்தம் வருமே அந்த ரீல் தானே. ஓகே கைஸ், அவ்வளோதான். இப்போ நம்ம மீன் பிடிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன டேக்கிள்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு தெளிவாக காட்டிடுறேன். பார்த்துட்டு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஓகே கைஸ், அவ்வளோதான். இப்போ நம்ம களை இறங்கிட்டோம். நம்மளோட ராடை பற்றி சொல்லிட்டேன். ஃபேசில் ராடு, ஃபேசிலில் பார்த்தீங்கன்னா சாவேஜ். கைஸ் இதான் நம்ம யூஸ் பண்ணுற சாவேஜ் ராடு. சாவேஜ் பார்த்தீங்கன்னா ஃபேசில் பிராண்ட்லேருந்து வருது. அது மட்டும் கிடையாது, நம்ம யூஸ் பண்ணுற ரீலை பாருங்கள். ஷார்க்கி 3 கைஸ் ரீலு. அது மட்டும் இல்லை, இந்த பிரைடு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே அவைலபிள் இல்லை. நான் ஃபாரின்லேருந்து வாங்கினேன். இதான் நம்மளோட செட்டு. இது போக பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி நிறைய ஃப்ராகு, அது கூட சேர்த்து ஒரு சூப்பரான ஃப்ராக்ஸு எல்லாமே எடுத்து வந்திருக்கோம். ஓகே கைஸ், இப்போ என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கோன்னு பாருங்கள். பிரைடு கைஸ். எனக்கு பார்த்தீங்கன்னா நான் புதுசாக இந்த இடத்துக்கு மீன் பிடிக்கிறதுக்காக கொஞ்சம் டேக்கிள்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், கேமேக்ஸ்லேருந்து 9X பிரைடு. இது கொஞ்ச நாளாக நிறைய பாப்புலராக போயிட்டுருக்கு. அதனால் இந்த பிரைடை தேடி கண்டுபிடிச்சி வாங்கியிருக்கேன். இந்த பிரைடு இது கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே நான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 மாதம் ஆச்சு லான்ச் ஆகி. நம்மளால் வாங்க முடியல. இருந்தாலும் ஒரு வழியாக வாங்கிட்டோம். இங்கே பாருங்கள், ரியல் வாரியரோட பிரைடு காய்ஸ். அதுவும் பார்த்தீங்கன்னா 16X பிரைடு. தாறுமாறாக இருக்குன்னு நிறைய பேர் வீடியோஸ் போட்டிருக்காங்க. நமக்கு இப்போ தான் ஒரு வழியாக கிடச்சிருக்கு. ட்ரை பண்ணி பார்க்குறோம் காய்ஸ். மொத்தமாக நம்ம 2 பிரைடு வாங்கியிருக்கோம். ஆனால் இந்த வீடியோவில் இது யூஸ் பண்ண மாட்டோம். அடுத்த வீடியோவில் தான் யூஸ் பண்ணுவோம் இந்த பிரைடு. அடுத்து பார்த்தீங்கன்னா தாறுமாறான ஃப்ராக் கலெக்ஷனு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன கம்பெனின்னு தெரியுதா? ஹேண்ட் கிராஃப்டோடது. ஹேண்ட் கிராஃப்ட்லேருந்து வந்திருக்கு காய்ஸ். எல்லாமே தாறுமாறான ஃப்ராகு காய்ஸ். இதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஃப்ராகு. ஹேண்ட் கிராஃப்ட்லேருந்து வந்திருக்கு. நிம்பஸு எப்படி இருக்குன்னு பாருங்கள். சும்மா பார்க்கவே சூப்பராக இருக்காப்புல. மஞ்சள் குட்டி, நல்ல பெண் குயின் மாதிரி இருக்கான்ப்பா. கார்பன் ஸ்டீல் ஊக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சின்ன ஃப்ராக் தான் கைஸ். அடுத்து நம்மளோட 2வது ஃப்ராகு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரியல் வாரியரில் வந்துருக்கு. ரியல் வாரியரில் வரக்கூடிய ஒரு குட்டி ஃப்ராக்னு வச்சுக்கோங்க கைஸ். இது பார்த்தீங்கன்னா நீமோ பிங்க் கலரில் இருக்குது. நல்ல ஒரு மீன் குட்டி தான். சின்ன முள், ரொம்ப ரொம்ப குட்டி முள் யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ரொம்ப குட்டியாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட 3வது ஃப்ராகு டாம். ஹேண்ட் கிராஃப்ட்லேருந்து வரக்கூடிய டாமு கைஸ். இதான் டாமு. டாம் எப்படி இருக்காப்புல பாருங்கள் கைஸ். இதான் டாமு. டாமில் பார்த்தீங்கன்னா நல்ல ஊக்கு போட்டிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, நல்ல புதரில் வீசுகிற மாதிரி இருக்குது. ஓகே, இதான் நம்மளோட 3வது ஃப்ராகு கைஸ். இது நம்மளோட 4வது ஃப்ராகு ஓரியன். ஓரியனில் பார்க்கலாம் என்னென்னு இருக்குன்னு. அம்மா, ஓரியன் ஓப்பன் ஆனோடனே ஓடுறான். இங்கே வருங்க, மஞ்சள் கலரில் இருக்குது. ரொம்ப குட்டி. எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக நான் வந்து டைனி ஃப்ராகாக வாங்கியிருக்கேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோ லொக்கேஷன் அந்த மாதிரி. கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் பெரிய ஆள் தான். 9லேருந்து 10 கிராம் வெயிட் இருக்கக்கூடிய ஆள் கைஸ். அடுத்த ஃப்ராக் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸு. ட்ரை பண்ணிடுவோமா? இங்கே பாருங்கள், ரொம்பவே ஃபேமஸான மாடலு. ஃபிங்கர் டிசைன் சொல்லுவாங்க. நல்ல நீளமான மாடலு. எப்படி இருக்குது பாருங்கள். எல்லாமே குட்டி ஃப்ராக் தான். பெரிய ஃப்ராக் வாங்கலான்னு கேட்கக்கூடாது. இப்போ நான் வாங்கியிருக்கிறது வேறு ஒரு காரணத்துக்காக. எல்லாம் குட்டி குட்டி மாடல்ஸு. ஓகே காய்ஸ், இதான் நம்மளோட கடைசி ஃப்ராகு, 6வது ஃப்ராகு விசார்டு. இது வந்து நான் தேடி கண்டுபிடிச்சி வாங்கினேன். விசார்டை எதுக்காக வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான டபுள் ஸ்பின்னர் ஃப்ராக். சூப்பராக இருக்கும் காய்ஸ். டபுள் ஸ்பின்னர் வச்சு தாறுமாறாக இருக்கும். பயபுல எப்படி இருக்கான்னு பாருங்கள்.
ஓகே கைஸ், நம்ம எல்லாத்தையும் அன்பாக்சிங் பண்ணியாச்சு. நம்மளோட கடைசி ஃப்ராகு விசாலேருந்தே போயிடலாம். ஏன்னா அதில் டபுள் ஸ்பின்னர் வச்சுருக்காங்க. ரொம்ப நாளாக வெயிட் பண்ணேன் இவனை வச்சு மீன் பிடிக்கணும்னு. ஓகே, இவன்லேருந்து ஆரம்பிக்கலாம். இதான் நம்மளோட செட்டப்பு. ராடு, ஃப்ராகு, ரீல் எல்லாம் இருக்குது. நம்ம டீம்மேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. களம் இறங்கலாம் வாங்க guys. ஓகே கைஸ், அவ்வளோதான் நம்ம செட்டப்பு தாறுமாறாக ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்க ஃப்ராகு. அந்த ஃப்ராக் என்னோட ஃப்ராகு. தம்பி 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 இதெல்லாம் சரிப்பட்டு வராது. guys, டபுள் ஸ்பின்னர் போட்டிருந்தாலே எனக்கு தான் சொந்தம். அந்த ஆள் தெரியாமல் என் ஃப்ராக் எடுத்து மாட்டிட்டாப்புல. நீ இந்த கம்மல் ஜிமிக்கி இந்த ஐட்டம்லாம் இங்கே வராது. இந்த ஆளுக்கு காட்டவே கிடையாது ஃப்ராகை. எப்படி நான் சும்மா நேரத்தில் நானே டபுள் ஸ்பின்னர் போட்டு தான் யூஸ் பண்ணுவேன். உனக்கு தெரியுமா தெரியாதா? ஆனாப்பா இது என்ன புதுசாக இருக்குது சொக்கா? சொக்கா புதுசாக இருக்கா? பார்க்கல நீ ஒன்றும். ப்ரோஸ் பிளாக் ப்ரோஸ் பார்த்தீங்க இங்கே பாருங்க. மாதத்துக்கு வாரத்துக்கு ஒரு டிஷர்ட் டிசைன் பண்ணது நானும் பிஞ்சு போயிடும். தொப்பியா போடு. தொப்பியெல்லாம் போட முடியுமா? கைஸ், இந்த டிஷர்ட் பார்த்தீங்கன்னா நம்ம தான் லான்ச் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், நம்ம லோகோ போட்டிருப்போம். சும்மா ப்ரோஸ்ன்னு போட்டோம். உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்னேக்கட் இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி நிறையா மாடல் இனிமேல் ரெகுலராக வரும். ஆமாம் கைஸ், இந்த மாதிரி டிஷர்ட்லாம் உங்களுக்கு வேணா இந்த மாதிரி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிஷர்ட் வேணாலும் சரி, இல்லை நீங்கள் டேக்கல் ஷாப் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு பர்டிகுலராக டிசைன் பண்ணி டிஷர்ட் வேணாலும் ஓகே, கீழே தெரியுற இந்த நம்பருக்கு மறக்காமல் ஆர்டர் பண்ணிக்கோங்க, கிடைக்கும். ஓகே, வாங்க களத்துக்கு போகலாம். வளவலன்னு பேச டைம் ஆயிடுச்சு. இதான் நம்மளோட படம் இன்னைக்கு. வாங்க களத்துக்கு தான் இன்னைக்கு செய்யறான் நம்மள மீன் பிடிச்சி. ஓகே கைஸ், அவ்வளோதான் நம்ம வந்துட்டோம். நம்ம கேஷ் பண்ணுறேன். எப்படி இருக்குது ஃப்ராக், எப்படி இருக்குது எல்லாமே பார்க்கலாம் வாங்க. காய்ஸ், நல்ல டிஸ்டன்ஸ் போகுது, பக்கா டிஸ்டன்ஸு. ஓகே கைஸ், அவ்வளோதான் நம்ம ஃபுல் செட்டப் பண்ணியாச்சு. இப்போ கேஷ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கேஸ்ட். ஸ்ட்ரைக்கு. அடி அடி அடி. பாறையா இருக்குமோ? பாரு. அதுக்கு பின்னாடி மீன் இருக்குடா. வருது. அடி அடி அடி. இல்ல அடிக்கல. அடிக்கல. ஸ்ட்ரைக்கு. அடி அடி அடி. என்னையா இங்கே பாரு. இல்ல சொன்ன பாருன்னு நினைக்கிறேன். என்ன அவரையா? ஆமா, கொள்ளூர் ஊரு மிஸ் பண்ணிடுறாரு. ஃபர்ஸ்ட் ஏத்தியா அண்ணா ரெக்கார்ட் ஆயிருக்கான்னு பார்க்க சொன்னா. ஆயிருக்கு. அதான் தெரியுது தண்ணிக்குள்ள தாயிட்டு. கேமரா வாங்கண்ணா. டைனோசர் மாதிரி நீந்தி இருக்குதுண்ணா. ஃபோனுக்குள்ள நான் கேமராவில் ரெக்கார்ட் பண்ண அப்படியே. டைனோசரா உங்களுக்குள்ள என்ன சைஸுன்னு சரியான சைஸு. நான் கிட்ட காட்டினா இங்கே வருங்க, செம்ம சைஸு. சும்மனே சம்பவம் பண்ணிட்டா. அது என்ன ஃப்ராக் சும்மனே? நான் செம்மையாக இருக்குவாரு. மந்திரவாதி விசாரவாதியா? இது பயமா இருக்கியா? ஏத்திரியா? ஒரு அடிச்சு தள்ளியாச்சு. இங்க பாரு ராடு எப்படி வளையுதுன்னு. எம்மோ எப்படி 3 கிலோ வரும்ல. காய்ஸ், தூக்கு. இது தண்ணிக்குள்ள வச்சு தூக்கிறாத உடஞ்சிரும். இது பாத்தியா? நல்ல சைஸு. ஒரு நல்ல ஃபைட்டு நாய். நல்ல ஃபைட்டா? நல்லா இழுத்துருச்சு. பார்த்து போயா, சேரா வேற இருக்கு. வா 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 மேலே வா. சரியான உக்கப்பணும். காய்ஸ், முரட்டவுரி எப்படி இருக்கு பாருங்க. கீழே வாழைக்கான பாதி. என்னாச்சு? நான் பாறை கடிச்சிருக்குண்ணா. ஐயே, பாறை ஏற்கனவே 2 ஸ்ட்ரைக் கொடுத்துச்சு. நாங்களும் இது பாறையாக தான் இருக்குன்னு வச்சேன். காய்ஸ், இங்கே பாரு முரட்டை அவுரியை பிடிச்சாச்சு. அண்ணா கரெக்ட்ண்ணா. எப்படின்னா கழட்டுறோம்? விசார்ட் ஃப்ராக் எப்படி இருக்குன்னு பாருண்ணா. ஃப்ராக் ஊக்கப் பாருங்க. இவன் ஊக்கு எங்கே ஏறி இருக்குன்னு பாருண்ணா. சரியான ஊக்கப்பு. முள்ளு திரும்பிக்கிச்சு. ஜஸ்ட்டு காய்ஸ், இந்த மாதிரி சின்ன ஃப்ராக்லாம் போட்டு பெரிய அவுரியை பிடிக்காதீங்க. எத்தனை கிலோ வரும்னு பார்க்கலாமா? நான் எப்போயுமே பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோ அந்த மாதிரினா தான் டைனி ஃப்ராக் யூஸ் பண்ணுவோம். 1 கிலோ 1.5 கிலோ இது வரும். கண்டிப்பாக ஒரு 1.5 கிலோக்கு மேலே. 2.5 கிலோக்கு மேலே காட்டுதியோ? இதே வெயிட் மிஷின் இருக்கா நம்ம? இங்கே பாரு அதில். இங்கே பாரு. 2.5 கிலோக்கு மேலே காட்டுது.
மீன் எப்படி துள்ளுது பாரு. எங்கே 150 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்து 10 மீன் பிடிச்சிருக்கோம். கைஸ் நம்ம இந்த ஃப்ராக் யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம பிடிச்சோம். இந்த ஃப்ராகில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ஊக்கப்பு இதெல்லாம் ஓகே, பட் டிஸ்டன்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. நம்ம இதே சைஸ் ஃப்ராக் வந்து இதில் கிடைக்கிற டிஸ்டன்ஸ் இந்த ஃப்ராகில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மற்றபடி ஓகே, ஆக்ஷன் எல்லாமே ஓகே, தண்ணியிலலாம் முழுகிறதில்ல. பட் டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குது. பார்த்து போடு. குடும்ப கட்டுப்பாடு மணியே மணியே. மீனை கொண்டு அங்கே வேணா வைப்பானா? சரிப்பா, இந்த நல்ல காரியம் பண்ணிருச்சு மீன். காய்ஸ் நான் ரொம்ப நாள் அந்த ஆளை அடிக்க நினச்சிட்டு இருந்தேன். செல்லக்குட்டி பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டாப்புல. அதனால செல்லக்குட்டி வந்து கேட்ச் ஆன் ரிலீஸ் பண்ணிடலாம். விட்டுலாமாண்ணா? விட்டுலாமா? விட்ட ஒத்துக்குவாங்களாத்த? விடலாம் வேணாம். உண்ணா உன்னை ஒரு பிதி போட்டதுனாலே இந்த மீனை நான் விடுறேங்க. என்ன ஆனாலும் இதனால என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, விடுனேன். விட்டுருவோமா? டடக்கு 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 டடக்கு. ஐயோ அம்மா. நோ விட்டுறலாம்ல, உண்மையில விட்டுறலாம்ல. இங்கேயே விடுற. நல்ல சைஸ்ண்ணா. எப்படி 3 கிலோ வரும்? பழுத்துருக்கா? போக மாட்டேங்கிறா. பாசம் வருத்தரலாம். வருத்தரலாமா? கொன்று மரியாதை விடு. ஐயோ பதட்டா. இப்படி வா, இப்படி வா, அப்பதான் தெரியுமே. மாசமா இருக்கானா? ஆமாம், மாசமா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். விட்டுறலாம், விட்டுறலாம்ல, உண்மையால விட்டுறலாம்ல. பாவி சைஸ்ரா, சும்மா சைஸ். ஆனா உண்மையில சைஸ்னானா இது ஒரு எரிச்சல் சைஸ். ஏ அது போனா போது என்னைய பண்ண ராட்ரியில. காய்ஸ் ஏய் இங்க வாரியா. நான் என்ன சொன்னேன் இப்போதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், இதை போட்டு சின்ன மீனை பிடின்னு. காய்ஸ் இங்க பாருங்க என்ன பண்ணி வச்சிருக்கானு. ஐயோ போச்சு, ராடு ரீல் எல்லாம் போச்சு. டைட்டியா லூஸ் வச்சுட்டியா? செம்ம சைஸ். ஃபர்ஸ்ட் எனக்கு அடிச்சிருச்சு. நான் வாய் ஆனா இழுக்க கிடையாது. எனக்கு நடு தண்ணியில அடிச்சுடா. அங்க அடிச்சா போறோம். காய்ஸ் நம்ம ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணுறோம். கடைசி ஸ்ட்ரைக் ஆசிக்கு நான் விட்டதுக்கப்புறம் பெருசாக இன்னும் யாருக்குமே ஸ்ட்ரைக் ஆகலை. வாழ்க்கையை வெறுத்து அங்கே நாமக்கல் மீனவன் வந்துட்டு இருக்காரு பாருங்க, உசுரை வெறுத்து. சார் நாமக்கல் மீனவன் இருக்கீங்களா? எத்தனை மீன் பிடிச்சிங்க? 4 மீன் விட்டாராம்மா. வேற வழி இல்லை. கதை விட்டானா? புண்பட்ட நஞ்ச புகை விட்டு ஆத்துற மாதிரி ஃப்ராகை போட்டு அவனை வேணாம் பிடிக்கலாம். ஓகே கைஸ், நம்ம அங்கிட்டு போகலாம், அங்கிட்டு போய் ட்ரை பண்ணலாம். என்னன்னு தெரியல, இப்போ சில நாட்களாகவே நம்ம போகிற ஏரியாவில் மீன் கிடைக்க மாட்டேங்குது. உங்கள் ஏரியாவில் அப்படி இருக்கா? மீன் திடீர்னு கிடச்சி திடீர்னு கிடைக்காம போனால் கொஞ்சம் கம்மாவில் சொல்லுங்கய்யா. இல்லை எங்களுக்கு மட்டும்தான் அப்படி இருக்கான்னு தெரியல. என்ன டப்பா கீழே கிடக்கு இருக்கா? வசந்தகுமார் அண்ணே ஒன்னோட தானே தப்பா இங்கே குப்பையை போடாதண்ணே. லுக்கானா, ஓ லுக்கானா பார்சலா? ஃபோன் நம்பரில் இது எல்லாம் அப்படியே இருக்குண்ணே. ஓகே கைஸ், குப்பையை வந்து யாருமே போடாதீங்க. பாய் பாய். அப்போ நீ போடுற? நான் போடுவேன்டா. ஆசியா எத்தனை மீன் விட்ட? நானா ஒரே மீன், அதுவும் படா சைஸ். ஏன் பழைய ஆசிக்கு எங்க? பழைய ஆசைக்கு இல்லை, எனக்கு நோம்பு இருக்கிறதுனாலயா? மாற்றி கொடுத்துட்டான். ஏன் அடிச்சு சொல்லுங்கள் மிஸ்டர் நாமக்கல் மீனவன், என்ன நடந்துச்சு? உண்மையை சொல்லுங்கள், போய் சொல்லக்கூடாது. மீன் அடிச்சிச்சிங்க, யாருக்கும் மீன் பிடிக்கல. ஏன் கற்றுக் கொடுக்குற? கடையில் ஆடு விற்கிறீங்களே, மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கணுமா இல்லையா? இப்போ தான் ஒவ்வொன்றா கற்றுக் கொடுத்துட்டு வரோம். ரொம்ப தூரத்துலேருந்து வந்து பிடிச்ச மீன், ரொம்ப தூரத்துலேருந்து வந்து பிடிச்ச மீன். பரவாயில்லையா? சிறப்பு. ரொம்ப தூரத்துலேருந்து எவ்வளோ வெயிட் வரும்? 2 கிலோ வரும்.
காய்ஸ் நம்ம பயணம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமாக போகுது. நம்ம டீம்மேட்ஸ்லாம் போய் கேட்டுவாங்க யார் யார் என்ன மீன் பிடிச்சாங்க, என்ன ஸ்ட்ரைக் பண்ணான்னு. ஏன்னா ஒரு இடத்துக்கு போயிட்டோம். ஒரே இடத்துல யாருமே மீன் பிடிக்க முடியல. ஓகே, நீங்கள் ஒரு ஆளாக கேட்டுவாங்க ஃபஸ்ட்டு. க்ளோஸ்அப் லைக் அது கொஞ்சம் போக முடியும். எத்தனை மீன் பிடிச்சிங்க? 4 மீன் விட்டுட்டேங்க. ஏன் விட்டீங்க? நான் என்ன பண்ணுறது, அது மாட்டில் எல்லாம் பயந்துருக்கு மீன்லாம். பயம் கட்டி வச்சிருக்கிற அது ஒரு வாரனா தான் ஊதாங்கோட விட்டு ஆட்டுற மாதிரி ஆட்டுறாரு. சொல்லுங்கள் ராகுல் ப்ரோ, நீங்கள் எத்தனை மீன்? 2 மீன் பிடிச்சோம் ப்ரோ. ஆ 2 மணி உள்ளே கேட்ச் அண்ட் ரிலீஸ் பண்ணிட்டோம். மக்களே, அந்த 2 பேரை கேட்டிருப்பீங்க என்னென்ன பிடிச்சாங்கன்னு. இங்கே ஒரு 2 பேர் உட்காந்துருக்கான் பாருங்க. கீழே ஒரு நல்லா பாடி ஆயிடுச்சு. நோம்பு வச்சுட்டு மீன் பிடிக்க வராதுன்னு நான் சொன்னேன், கேட்கவே இல்லை. சாலிடாக ஒரு 4 to 5 கிலோ வரும். இந்த மனுஷன் சொன்னான்னு தெரியாமல் அவர் ஆட்டை வாங்கி வீசி அடிச்சிச்சு. ட்ராக் வைக்காமல் கொடுத்துருக்கான் மக்களே. அது பாடி எடுத்துகிட்டு போய் மனசே விட்டுட்டேன். நீ வா, எனக்கு ஒரு மீன் பிடிச்சார. நம்ம தான் மீன் பிடிச்சது இல்லை. இந்த மீன் 2 கிலோ வரும். எத்தனை மீன் பிடிச்சிங்க? 4 ஸ்ட்ரைக்கு மிஸ்ஸு, ஒரு விரா மீன், நாட்டு விரா மீன், ஒரு அவுரி மீன். நாட்டு வரால் அடிச்சிங்களா? வீடியோ வச்சுருக்கேன். ப்ரூப் இருக்கு. சூப்பர் வச்சுருக்காருங்க. நாட்டு வரால் அடிச்சிங்களா? சித்தப்பு பெரிய ஆள் தான் போல. எங்கே எவிடன்ஸை காட்டுங்க காய்ஸ். இங்கே பாருங்க சித்தப்பு நாட்டு விரா மீன் போடுங்க. சேம் லொக்கேஷன். மீன் மிஸ்ஸு. அந்த பையன் பார்த்தாப்லையே காய்ஸ், தாடியெல்லாம் நாண்டுக்கிட்டு சாகணும். தாடி தான் பெரிய மீனை விட்டான்ல. எல்லாத்தோட பெரிய மீன் நான் தான். முதல் ஸ்ட்ரைக்காக மிஸ் பண்ணது நான் தான். ஓகே கைஸ், அவ்வளோதான். எங்களால் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் மீன் பிடிக்க முடியல. ஆளுக்கு ஒரு மீன், அவ்வளோதான். மேட்ச் ட்ராலேயே முடிஞ்சிருச்சு. ஓகே கைஸ், அடுத்து ஒரு தரமான வீடியோவில் சந்திக்கலாம். இது ஒரு சின்ன வீடியோ தான். நம்ம வேறு ஒரு வேலையாக வந்தோம். வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபிஷிங் ட்ரிப்பை பிளான் பண்ணி இங்கேயே முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்னும் பல்காக மீன் பிடிக்க ட்ரை பண்ணலாம். பை கைஸ். இந்த மீன் தான் நம்ம கதிர்னால் கடிச்சது. அண்ணா எவ்வளோ வெயிட்டு கரெக்டாக சொல்லுங்கள்? 1 கிலோ வரும். என்ன ராடை உடச்சி தள்ளியிருக்கீங்க? லுக்கானா பிளாக் ரிவர். எவ்வளோ ரேட்டு? 1800 ரூபா. காய்ஸ் 1800 ரூபா. லுக்கானாவோட பிளாக் ரிவர் ராடு. சைஸு போச்சு அபகாசி ராடு. பொறுமை. காய்ஸ், இன்னைக்கு என்னன்னு தெரியல, ராடு உடையிறட்டேன்னு நினைக்கிறேன்.